அதாவது மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு 1971 மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடாது. 7.18% விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தொகுதி மறுவரையில் குறையக்கூடாது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள அரசின் தனி தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமைக்காகவும் அவர்களின் மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து பாடுபடும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி மறுவரை குறித்து நிலைப்பாடு தெளிவானது. அதாவது மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு 1971 மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு தற்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையான 543 இடங்களில் 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் 7.18% விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தொகுதி மறுவரையில் குறையக்கூடாது. இதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். தொகுதி மறுவரையில் மாநிலங்களுக்கான தற்போதுள்ள விகிதாச்சாரம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பது வெளிப்படையாக இல்லை. இந்த உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியதால் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் 16/4/2026 அன்று மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுகின்ற போது தமிழ்நாட்டிற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே உறுதியளித்துள்ளார்கள். இதன்படி 39/439/543 என்ற நிலையில 7.18% என்ற விகிதாச்சாரம் கடைபிடிக்கப்படுவதால் உறுப்பினர் எண்ணிக்கை 50% உயரும். தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது இருப்பதை விட கூடுதலாக 20 இடம் சேர்த்து 59 இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே மாநிலங்களுக்கான தற்போதுள்ள பிரதிநிதித்துவம் குறையாமல் எண்ணிக்கை 50% உயர்த்த வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு. எனவே எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் தான் தமிழ்நாட்டிற்கு உரிமை பாதுகாக்கப்படுகின்றது. இன்று தமிழ்நாட்டில் பெரிய ஊராட்சிகள், எனக்கு முன்னாலே பேசியது போல பெரிய ஊராட்சிகள் நிர்வாக வசதியாக 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதே போல பெரிய ஊராட்சி ஒன்றியங்கள் நிர்வாக வசதியாக 2ஆக பிரிக்கப்படுகின்றது. பெரிய தாலுக்காக்கள், பல தாலுக்காக்கள் பிரிச்சிருக்கிற நிர்வாக வசதியாக பல கோட்டங்கள் பிரிக்கப்பட்டுகின்றன. அதே போல பல தொகுதிகள் அடங்கிய பெரிய மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுகின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 6 மாவட்டத்தை பிரித்திருக்கிறோம் நிர்வாக வசதிக்காக. அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையே 10.2 லட்சம் வாக்காளர் தான் அங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முதலமைச்சர், அமைச்சர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் புதுச்சேரி மாநிலத்தை விட அதிகமான வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட பல மக்களவை தொகுதியில் உள்ளன. உதாரணமாக ஸ்ரீபெரும்பூர் தொகுதி 20,20,388 வாக்காளர் இருக்கிறாங்க. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் 19,62,232 வாக்காளர் இருக்கிறாங்க. அதாவது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்திலே அதிக வாக்காளர் எண்ணிக்கை உள்ள தொகுதி அந்த தொகுதி. அதில் 5,36,991 வாக்காளர் இருக்கின்றார்கள். எனவே நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும்.